திரும்ப வர சொன்ன இன்னும் காணலாம். விஜய், திரு வா. திரு எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னடா மச்சான் பேசுற? ஹெல்ப் அது இதுலாம் என்னாச்சு உனக்கு? முகமே சரியில்லை. திரு, நான் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேனோ நடந்துச்சு. ஜானு நேர்கிட்ட வந்து என்னை லவ் பண்ண சொல்கிறான். நிஜமா மச்சான்? திரு, நீ சந்தோஷப்படுறதுக்கு இதில் என்ன இருக்கு? என்ன மச்சான் நீ? ஜானும் பிடிக்கும்ல. நீ அவள் பார்த்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? நானும் அவளை லவ் பண்ண மாட்டேன், ஆனால் அவளா வந்து லவ் சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொன்னேன்ல. இல்லை திரு, அந்த மாதிரி மையத்தில் இல்லைண்ணா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனால் ஜானு எனக்கு வேறு மாதிரி புரியுதா? நல்லது தான் அதுவும். என்ன வேற மாதிரி? எனக்கு புரியல நீ சொல்றது. எப்போ ப்ரப்போஸ்மா? என்ன ஆச்சு? தெளிவாக சொல்கிறேன். அவ எப்படி நினைக்கிறாளோ அப்படியே நினைச்சு போட்டது. ஆனால் இது நான் திருப்பி சரியாக நினைக்கல. என்ன விஜய் சொல்கிறனே? இவ்வளோ பேசியிருக்கானா? நீ அவளுக்கு சொல்லியிருக்கான விளக்க. இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, அவள் லைஃப்பில் இல்லைன்னு நீ அதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு வந்திருக்க. எந்த பொண்ணாக இருந்தாலும் அப்படி தோணும் தான். மச்சான் மேலே தப்பு சொல்லவே மாட்டேன். அவன் மேலே எந்த தப்பும் இல்லை தான், அது எனக்கும் தெரியும். நேற்று நான் அவளை சூப்பர் மார்க்கெட்டில் ஹக் பண்ணதுக்கு ரீசனும் எங்கள் வீட்டுக்கு நேற்று நித்யா செல்லினா வந்திருந்தாங்க. அவங்களோட லைஃப் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்குள்ளே நீ போகிறதா இல்லை. சுத்தமாக இருக்க அந்த மைண்ட் செட்டும் இல்லை. நித்யா பார்க்கும்போதும் ரொம்ப ரிலாக்ஸிங் இருந்தது. உதா இருந்த அந்த படப்படப்பு ஆக்வர்ட் ஃபீலிங்லாம் இல்லை. கில்ட் கூட இருக்கலை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் எனக்கு தெரியல, என்னால் நீ இவளையே அக்செப்ட் பண்ணிக்க முடியல இன்னும். ஏன் விஜய் அக்செப்ட் பண்ண முடியாதா? நீ உன் சேட்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஜனனியை ஹக் பண்ணியா? உன் மனசில் ஆல்ரெடி இருக்கா. நீ இன்னும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல விஜய். வேண்டாம் த்ரோ, இதை விட்டுடலாம் ப்ளீஸ். இன்னைக்கு நீ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி டீம்ஸ் பண்ணிடு. டீம்ஸ் வேப்பா? எது விஜய் இப்போ? அடுத்து நாங்கள் காமன் ப்ராஜெக்ட் தான் எடுக்க வரோம். அதுக்கான டீமில் ஜெஸ்ஸி டீம்லையும் ஜனனியும் ஓன் டீம்லையும் வச்சுக்கலாம் ப்ளீஸ். இன்னும் ஜெஸ்ஸி இப்போது உன்னோட லவ்வர், பட் உனக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரே ஒரு ஹெல்ப் ப்ளீஸ் திரு. விஜய், உன் டிசிஷன் ரொம்ப தப்பாக இருக்குடா. நீ இன்னும் அவ்வளோ ஹர்ட் பண்ணுற. இது சாயப்படலை எனக்கு. ப்ளீஸ் திரு. என்னக்கா, இன்னைக்கு அரேஞ்ச் பண்ண மீட்டிங், அதில் இதை அனௌன்ஸ் பண்ணிடலாம். புது கவர்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றியும் சொல்லிடு, டீம் ஸ்வாப்பை பற்றியும் சொல்லிடு. நான் என்ன சொல்கிறது தெரியல. நீ உனக்கு தோன்றது பண்ணுவ, ஐ நோ. பட் ஒன் திங் விஜய், தொலைஞ்சது தான். கச்சதுன்னு தொலைச்சிருவேன் தான் பயமாக இருக்குது. ஓகே, மீட்டிங்க்கான வேலை நான் பார்க்குறேன். இன்னைக்கு மண்டே. ஆமாங்க, இன்னைக்கு மண்டே. காலேஜ் போகணும். ஆமாங்க, அதுக்கு தானே ரெடியாக நிற்கிங்க. கிளம்பலான்னு தான் ரெடியாகி வந்தேன். சரி, அப்புறம் என்னாச்சு இப்போ? அது கிளம்பணுமா? என்ன? இல்லை, கிளம்பலான்னு ரெடியாகி வந்தேன். அப்புறம் பார்த்ததும்
கிளம்ப மனதில்லையே. என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? வளர்றல ரொம்ப வளர். ம் இந்த ஜிமிக்கி நல்லா இருக்கு. சரி, தேங்க்யூ. எங்க காலேஜுக்கு டைம் ஆகலையா? அதுதான் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் எதுக்கும் ஒக்க மாட்டீங்களே. போங்க, சும்மா விளையாடிட்டு கிளம்புங்க. விளையாடுறதுக்கு தான் விட மாட்டேன் நித்யாம்மா. நீங்க இப்படியே நில்லுங்க, நான் கிளம்புறேன். ஏன் நித்யா? குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ டுடே இந்த மீட்டிங் என்னதுக்காகனா புது ப்ராஜெக்ட் அசைன் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்கு மீட்டிங்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். கவர்மெண்ட் ப்ராஜெக்டா? ஆமாங்க, ப்ரைவேட் கம்பெனினால வச்சு செய்கிறாங்க. கவர்மெண்ட் தான். ஸோ டெட்லைன் வரையெல்லாம் வெயிட் பண்ணுறதே இல்லை. எல்லா டாஸ்க்கும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி டெட்லைனுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்கள் மேக்ஸிமம் எஃபர்ட் போடணும். மேக்ஸிமம். அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் விஜய் நீ கொஞ்சம் ஷேர் பண்ணும். ஸோ ஆக்சுவலி திரு சொன்ன மாதிரி இது வந்து காமன் ப்ராஜெக்ட் என்னதுக்காக அப்படின்னா, அவங்களோட ஃபுல் ப்ரோக்ராமிங் வந்து பேஸ் பண்ணியிருக்கிறது. அவங்க ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின டெம்ப்ளேட்ஸ், அப்புறமா அவங்களோட கவர் பேஜ், அப்புறம் ஃபுல் அந்த வெப்சைட்டும் நாங்கள் டிசைன் பண்ண வேண்டியது தான் எங்களோட இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஸ்கோப். ஸோ எல்லோரும் நம்ம ஒர்க் பண்ணால் அந்த டெட்லைனுக்கு முன்னாடியே திரு சொன்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் எல்லோரும். இது வந்து ஸ்மால் ப்ரீஃப் தான், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த ப்ராஜெக்டை பற்றி. ஸோ காய்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இப்போவே. திரு அந்த டீம் ரீலொகேஷன் பற்றி சொல்லிவிடு. அது வந்து என்னென்னா, இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸ் பார்க்கும்போது ஜனனியோட ப்ராக்ரஸ் வந்து இட்ஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, கம்மின்னு தான் சொல்லணும். ரியலி சாரி டு சே திஸ் ஜனனி. ஸோ நான் உங்களை ட்ரெயின் பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் ட்ரைனிங் இல்லை, இந்த ப்ராஜெக்டில் நான் உங்கள் கோஆர்டினேட்டர் தான் இருப்பேன். And compared to you, Jesse's performance is a bit good. I mean better. ஸோ விஜய்க்கு இந்த ப்ராஜெக்டில் ஸ்கோப்ஸ், அதாவது அவனோட டார்கெட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிறதால உங்கள் அதாவது உங்கள் டவுட்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காதனால ஸோ ஜெஸ்ஸி இந்த விஜயோட ஒர்க் பண்ணுவாங்க. I'll coordinate with you. ஓகே, தேங்க்யூ. அது வந்து ஜனனி இல்லை, don't need an explanation. I can understand. No problem, no worries. ஓகே. இது எனக்கு சரியாக படலையே. என்ன இருக்கா? ஓவராக யோசிக்காதா, இருக்கிற சின்ன மூலையும் சுருங்கிட போகுது. நான் அது யோசிக்கலை. இப்போ தானே சொன்னீங்க நல்லா ஒர்க் பண்ணணும். இப்போ என்ன சின்ன மூலன்றீங்க? கம்பேர் டு ஜனனி தான் சொன்னேன். ஓகே, அப்படிலாம் இல்லை, அவன் நல்லா ஒர்க் பண்ணுவான். இந்த வாட்டி அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதான் இந்த ப்ராஜெக்ட்லாம் தெரிஞ்சிடும்ல, அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தான் அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, இந்த மீட்டிங் இஸ் ஓவர். எல்லோரும் ஒர்க் ஸ்டேஷன் போய் ஒர்க் பார்க்கலாம்.
அண்ட் ஜனனி 5 minutes வெயிட் பண்ணுங்கள், பழைய ப்ராஜெக்டோட பெண்டிங் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகே, இழிச்சது போதும், மீட்டிங் முடிஞ்சான், கிளம்பிட்டான். நீங்கள் எந்திரிச்சா தான் நான் எந்திரிக்க முடியும். ஏன் பின்னால் தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல? எங்களுக்கு பின்னேறி பழக்கம் இல்லை, முன்னேறி தான் பழக்கம். முடியல. ஓகே தான். என்ன பெண்டிங் ஒர்க்ஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியாச்சு. அவன்ட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு தெரியும் நான் சப்மிட் பண்ணியாச்சுன்னு. சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஐம் ஸோ சாரி. நேற்று நான் அப்படியே உங்ககிட்ட பே பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு நீ என்ன அப்படி சொன்னது எனக்கு சரியாக கோவம் வந்துடுச்சு. அதான் எல்லா விஷயத்தையும் எதையும் சொல்லிட்டீங்களே, அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லை, இந்த டீம் ரியலொகேஷனில் நீ அதுவும் நான் எதுவும் பர்சனல் வச்செல்லாம் பண்ணலை. ஆக்சுவலாக தான் உண்மை, தீர்வு சொன்னது தான். அதான் எனக்கு புரியுது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப என்ன? ஓகே ஓகே then you can leave. தேங்க்யூ. என்ன விக்கி இப்போ ஸ்டீலாக பேசுகிறேன்? மேலே வெறுத்துப்பாங்க. நான் இப்போ வெறுக்கிறதுக்காக அவங்ககிட்ட அப்படி பேசினேண்ணா. இப்போ என்னத்துக்கு ஃபீல் பண்ணுறேன் இருந்து வந்து வெட்டிக்குது. வேணாம் வேணும். என்னங்க விட்டுங்க. நோ நோவா? என்னங்க காலங்காத்தால சும்மா இருங்கங்க, காலேஜ் கிளம்பி போங்க. எந்த காலேஜுக்கு? என்னங்க நீங்க ஒரு லெக்சரருங்க, காலங்காத்தால பண்ற வேலையா அது? லெக்சர் தான் எடுக்க போகிறேன். வீக்கான பசங்களுக்கு சொல்லிருக்கணும்ல. பார்க்கிறாய் நான் சரிகிறேன், நீ கேட்கிறாய் நான் தருகிறேன். நீ வீட்டுக்குள்ளே வந்ததுமே உன்னை கட்டி பிடித்துக் கொள்ளே. நீ கட்டிக்கொள்ள உன்னை மெல்ல என்னை பக்கம் கூட்டி செல்லே. நான் மறுப்பேன் முதல் தடவை, தலை குனிவேன் மறு தடவை. ஹாய். என்ன டோன் உள்ளே போன மாதிரி இருக்கு? சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சம்திங் ராங். என்னாச்சு கால்? இல்லை இல்லையா, நேற்று எங்கள் அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வந்தாங்க. ஐ ஃபீல் அன்யூஷுவல். எனக்கு ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. என்னன்னு கெஸ் பண்ணவும் முடியல. கெஸ் பண்ணது தப்பாக இருக்குது. அம்மாட்ட கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்களே இல்லை. அத்தை மாமான்னா உங்கள் சின்னத்தோட அம்மா அப்பாவா? அவங்க தான். அப்போ சின்னத்தை அங்கே கேட்கல, அவர்கிட்ட நீ ஃப்ரீயாக தானே பேசுவ? ஃப்ரீயாக தான் பேசுவேன். நான் என்ன கேட்குறது எனக்கே சரியாக கெஸ் பண்ண முடியலையே. சரி, இப்படி நீ சொல்லு விஷயத்த, வர்றதுக்கு என்னவா இருக்குன்னு ஏதாவது சொல்லுவார்ல உனக்கு? என்ன கேர்ள்ஸ், சீரியஸான டிஸ்கஷன்? மேம் குட் மார்னிங். என்னப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆர் கிளாஸ் இல்லை போல்? ஆமாம் மேம், ஃபர்ஸ்ட் ஆர் கிளாஸ் கம்ப்யூட்டர் லேபில் தான் இருந்தது. லேபில் ஏதோ ஒரு டேவ் வைக்கான், அதனால் கேன்சல்னு ஜஸ்ட்டு தான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓ, அந்த லேப் இப்போயாவது ரிப்பேர் பண்ணுறாங்களே. ஏன் மேம் அப்படி சொல்கிறீங்க? இல்லைப்பா, நான் படிக்கிற காலத்துலேயே அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கண்டிஷன் ஒழுங்காக ஒர்க் பண்ணாது. லேபில் இருக்க பாதி கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட ரிப்பேர் தான். ஸோ அது நாங்களே நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மேம்,
உங்களுக்கு saree விட சுடிதார் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்காகலாம் அசைன்மெண்ட்டில் ஏ கிரெடிட் கிடைக்காது. ஐயோ மேம், சீரியஸ்லி தான் நாங்கள்லாம் அசைன்மெண்ட் எழுதி பாஸ் பண்ணிக்கிறோம் மேம். ஜஸ்ட் கிடிங்ப்பா. ஓகே மேம். என்ன ஃப்ரெண்டு ரொம்ப அமைதியாக இருக்கிற? எப்போயும் வாய் வாயாக பேசிட்டே இருப்பாளே. கயல் பக்கி பேசுடி, அவங்களே கேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம், லைட்டாக அது அளவலி, அதனால தான். ஓகேப்பா. இல்லையா, அவனோட அசைன்மெண்ட் புக் ஸ்டாஃப் ரூமில் தான் இருக்குது. நேற்று நீ அதை கலெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் போகும்போது அதை எடுத்துகிட்டு போயிடு. ஓகே மேம், சாரி. என்னோடய பைக் சர்வீஸில் இருக்கிறதுனால இப்போல்லாம் நான் அப்பா கூட இல்லைன்னா கூட தான் வர்றது போகிறது. ஸோ டைம் ஆகிடுது, அதான் நேற்று கலெக்ட் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம், இன்றைக்கி எடுத்துகிட்டு போ. ஏன்னா இங்கே அசைன்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதனால தான் நமக்கு சொன்னேன். ஓகே மேம், ஷூர். ஈவினிங் வரை இங்கே இருப்பீங்களா ஸ்டாஃப் ரூமில்? நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் மேம். ஓகேப்பா, யூ கைஸ் ஆர் கேரி ஆன். ஓகே, ஐம் லீவிங். சரி மேம். இவ்வளோ நாள் எங்கிட்ட பொய்யாக தான் நினச்சேன். என்னால் கட்டிக்க எல்லாமே எவ்வளோ ஈஸியாக என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க. டீம் ரியல்கேட் பண்ணுறாரு. எனக்கு வேணும் அவரோட வேலை. வேறு வேலையை விட்டு போகிறேன். ரெசிக்னேஷன் மெயிலை டைப் பண்ணிடலாம். ரிசைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஆகிட்டா? இங்கே பாருங்கள், ஒர்க் பண்ணுறது ரிசைன் பண்ணுறது என்னோடய சாய்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. சாமு, நான் பேசுகிறதே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நான் கூட அந்த இன்டென்ஷனில் பழகலை. நீங்கள் பழகலை, நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். போதுமா? நான் கிளம்புறேன். உங்கள் கூட பேசிட்டு இருக்க முடியல. ஜானு, கொஞ்சம் பேசுறது கேட்டுட்டு போறியா? நீங்கள் சொல்கிறதுல எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க ப்ளீஸ். ஜானு, நான் சொல்லிட்டே இருக்க, நீ போயிட்டே இருக்க. என்னை யாரும் ஜானுன்னு கூப்பிட வேணாம். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஜானு ப்ளீஸ், பேசுகிறதாவது கேட்டுட்டு போ. நீங்கள் யார் எனக்கு? நீங்கள் பேசுகிறத நான் ஏன் கேட்கணும்? சொல்லிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க. என்ன பண்ணுறீங்க? என் கையை விடங்க, நான் போகணும். ஜானு, என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். உங்களை புரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களை எந்த தப்பும் இல்லை, நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன்ல. என்னை விடுங்க ப்ளீஸ். அப்புறம் என்ன ரிசைன் பண்ணுறான்னு நான் பேசுகிறேன். எனக்கு பிடிக்கல இங்கே ஒர்க் பண்ண. போதுமா? ஏங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேவர்ஸ் இருக்கக்கூடாதா? எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் பண்ணதுக்கு நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் உனக்கு யார்? அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு யாரும் இல்லை. நான் உனக்கு யாரும் இல்லை. உன் மேலே தான் தப்புன்றேன். அப்புறம் எதுக்கு ரிசைன்? என்னால் உங்களை பார்த்துட்டே இங்கே இருக்க முடியாது. என்னை விடுங்க ப்ளீஸ். ஏன் 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 அப்படி என்னை பார்த்துட்டே இருக்க முடியாதுன்னா எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. போதுமா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. ஆனால் அதுக்கான ரீசன்ஸ் வந்து நான் இல்லை, ஒரு உங்கள் மனசில் இருக்கிறது வேறு யாரோ ஒன்று தான். நான் இங்கேருந்து போகிறேன் ப்ளீஸ். நான் போயிட்டேன். உங்கள் லைஃப்பில் எனக்கு இடம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஜானு, அது சாரி, உனக்கு அந்த மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் கொடுத்துட்டேன். பட் அந்த கேர்ள் ரொம்ப லக்கி. அவள் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்கள. நான் வரேன். சாரி, நான் போகிறேன்.